சினிமா பட பாணியை போல ஆக்ராவில் வசிச்சு வரக்கூடிய ஒரு பெண் ஒருவர் கணவரோட ஏற்பட்ட சண்டை காரணமா தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கணவரை கொலை செய்யறவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகை அப்படின்னு அறிவிச்சு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. பொதுவா கணவன் மனைவி இடையில சண்டை ஏற்படுவது வழக்கமான ஒண்ணுதான். இதுக்காக கணவனோ அல்லது மனைவியோ கோபமாயிட்டு ரெவெஞ்ச் எடுக்கிற விதமா அவங்க செய்யற சம்பவங்கள் எல்லாமே பலமுறை செய்திகளாகி இருக்கு. அந்த வகையில உத்தரப்பிரதேசம் ஆக்ராவை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க தன்னோட கணவனை கொல்றவங்களுக்கு பணம் சன்மானமா வழங்கப்படும் அப்படின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அறிவிப்பு வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆக்ராவோட பாக் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் 2 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தினுடைய பிந்த் கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணை 2 வீட்டாரோட சம்மதத்தோட திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா திருமணம் ஆனதுல இருந்து 2 பேரும் பாம்பும் கீரியுமா சண்டை போட்டுக்கிட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர தம்பதியர் இருவரும் சரியாயிடுவாங்க அப்படின்னு பெற்றோர்கள் ஒரு கணக்கு போட்ட சில நாட்கள்லேயே தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்படுறதோடு சண்டைகளும் வெடிக்க தொடங்கியிருக்கு. இது சம்பந்தமா தம்பதியர் அடிக்கடி காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகார் அளிக்கிறதும் போலீசார் 2 பேரையும் சமாதானம் செஞ்சு வச்சு வீட்டுக்கு அனுப்புறதும் வாடிக்கையா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல மனைவி கணவனை பிரியறது மேல் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதனால 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கணவரை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய் வசிச்சு வந்த அந்த பெண் கணவர்கிட்ட முறையான விவாகரத்து கேட்டதோடு தனக்கு விவாகரத்து கிடைக்கும் வர தன்னுடைய பராமரிப்பு தொகையையும் தனது கணவரே வழங்கணும் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல புகார் அளித்ததா சொல்லப்படுது. கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போன மனைவி கோபம் தணிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படின்னு காத்திருந்த கணவனுக்கு மனைவியோட விவாகரத்து முடிவு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில மனைவி மீதான ஆத்திரம் கணவருக்கு இரட்டிப்பாகி இருக்கு. இருந்தா கூட நேர்ல பேசி மனைவியை சமாதானம் செஞ்சு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கணக்கு போட்ட கணவர் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க நடந்த காட்சியை பார்த்ததுமே கணவருக்கு தலையே சுத்தி போயிருக்கு. என்னன்னா மனைவியும் அவரோட பக்கத்து வீட்டுக்காரரும் அறையில தனிமையில இருந்ததை பார்த்து ஆத்திரமடைஞ்ச கணவர் கள்ளக்காதல் குறித்து கேள்விப்பட்டு மனைவி கிட்ட தகராறுல ஈடுபட்டிருக்காரு. அப்ப அங்கிருந்த பெண்ணோட உறவினர்கள் கொந்தளிச்ச நிலையில கணவரை தாக்க வந்ததா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த காவல் நிலையத்துக்கு போயிட்டு கணவன் மனைவி அப்புறம் மாமியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க புகார் கொடுத்திருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்தே பக்கத்து வீட்டுக்காரர் கூட உறவு இருந்ததுனால தான் தங்கிட்ட மனைவி சரியா வாழாம வேணுன்ட்டே தகராறு பண்ணிட்டு வந்ததா புகார் அளிச்சதா சொல்லப்படுது. கணவனோட செயலை பார்த்து ஆவேசம் அடைஞ்ச மனைவி உடனே தன்னுடைய வாட்ஸ்அப்ல என்னுடைய கணவனை கொலை செய்யறவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகையை ஸ்பாட்லயே தருவேன் அப்படின்னு அறிவிச்சு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்த கணவர் உக்கிரமான நிலையில மறுபடியும் காவல் நிலையத்துக்கு ஓடி போயிட்டு போலீசார்கிட்ட மனைவியோட ஸ்டேட்டஸ் ஸ்டோரியை காட்டி புகார் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் இந்த தம்பதிங்க மாறி மாறி தரக்கூடிய புகார்களை கண்டுக்காம இருந்த போலீசார் இந்த முறை கொலை செய்யற வரைக்கும் மனைவி விபரீதமா யோசிச்சதை பார்த்து மனைவி மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தம்பதியரை சமாதானப்படுத்தி ஒன்னு சேர்த்து வைக்கிற முயற்சியிலையும் போலீசார் களமிறங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.